In this video, we are going to see the first type of finite automata, that is deterministic finite automata. As the name itself indicates, determine அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், determine அப்படின்னா it is determine, அதாவது ரொம்ப கூர்மையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒன்று தான் பண்ண முடியும். அது வந்து சிம்பிளாக நம்மளோட லாங்குவேஜில் டிஃபைன் பண்ணுறோம். இப்போது அதே வந்து ஃபைனைட் ஸ்டேட் மிஷினில், இன் ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் ஒரு இன்புட்க்கு, அதாவது ஒரு இன்புட்க்கு ஒரே ஒரு டிரான்சிஷன் மட்டும் நடந்துச்சுன்னா அதுதான் டிஎஃப்ஏ. சிம்பிள் கான்செப்ட். ஃபார் சிங்கிள் இன்புட் இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன் டிரான்சிஷன், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு ஒரே ஒரு இன்புட்னால மட்டும்தான் மூவ் ஆகுதுன்னா அது வந்து டிஎஃப்ஏ. அதாவது தட் இஸ் there is only one path for specific input from current state to next state. நம்மளோட current stateலேருந்து next stateக்கு ஒரு இன்புட்க்கு ஒரே ஒரு பாத் தான் இருக்குது அப்படின்னா அது டிஎஃப்ஏ. அதுதான் வந்து நம்ம டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து ஏ அப்படிங்கிற இன்புட்டை வச்சுட்டு Q1க்கு மட்டும் போச்சுன்னா அது டிஎஃப்ஏ. இதே Q0லேருந்து ஏன்ற இன்புட்க்கு இன்னொரு ஸ்டேட்க்கும் போச்சுன்னா அது டிஎஃப்ஏ கிடையாது. ஏன்னா ஏன்ற இன்புட்டுக்கு Q0லேருந்து நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் மூவிங் ஃப்ரம் Q0 to Q1 as well as Q0 to Q2. ஆனால் நம்ம டெஃபினிஷன் என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்புட்க்கு, ஒரு சிங்கிள் இன்புட்க்கு ஒரே ஒரு டிரான்சிஷன், ஒரே ஒரு பாத் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து டிஎஃப்ஏ. அப்போ ஏன்ற இன்புட்க்கு ஒரு பாத் மட்டும் இருந்துச்சுன்னா அது டிஎஃப்ஏ. இப்போ இதை மட்டும் பார்த்தா டிஎஃப்ஏ. இப்போ அதே இன்புட்க்கு இன்னொரு டிரான்சிஷன் வந்துச்சுன்னா அது டிஎஃப்ஏ கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போது Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து ஏங்கும்போது Q1, ஓகே, அடுத்து பிங்கும்போது Q2, ஓகே. திருப்பியும் இது செல்ஃப் லூப்புன்னு சொல்லுவாங்க. திருப்பியும் Q2லேருந்து நான் ஏவை ரீட் பண்ணேன்னா Q2கே போய் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து டிஎஃப்ஏ தானே ஃபார் சிங்கிள் இன்புட். இப்போ ஏன்ற இன்புட்க்கு இந்த ஸ்டேட்லேருந்து ஒரே ஒரு டிரான்சிஷன் தான் இருக்குது. அதே மாதிரி ஏன்ற இன்புட்க்கு Q2ங்கிற ஸ்டேட்லேருந்து ஒரே ஒரு டிரான்சிஷன் தான் இருக்குது. Q2லேருந்து இப்போது பிங்கிற இன்புட்டுக்கு Q1க்கு போகலாம், ஓகே. இதே திருப்பியும் ஏங்கிற இன்புட்க்கு Q2லேருந்து எந்த டிரான்சிஷனும் நடக்கக்கூடாது. அதுதான் டிஎஃப்ஏ. ஸோ டிஎஃப்ஏ ஃபார் சிங்கிள் இன்புட் தேர் இஸ் ஒன்லி ஒன் டிரான்சிஷன் அப்படி இருந்துச்சுன்னா அது டிஎஃப்ஏ. ஸோ டிஎஃப்ஏ டஸ் நாட் அக்செப்ட் நல் மூவ். அப்படின்னா நம்ம வந்து இனிஷியலாக டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டா பார்க்கும்போது எப்சலான்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதாவது இன்புட்டே இல்லாமல் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, அது வந்து டிஎஃப்ஏல கிடையவே கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. அதாவது இட் கான்ட் சேஞ்ச் ஸ்டேட் வித்தவுட் இன்புட். இன்புட் இல்லாமல் மூவே ஆகாது அப்படிங்கிறது நம்ம வந்து டிஎஃப்ஏ டஸ் நாட் அக்செப்ட் நல் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஎஃப்ஏல வந்து மல்டிபிள் ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருக்கலாம். இப்போது Q1னும் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கலாம், Q2வும் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்டும் டிஎஃப்ஏல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மெயினாக நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா, லெக்சிக்கல் அனாலிசிஸ் இன் கம்பைலர், அதுக்கு இந்த டிஎஃப்ஏ மிஷின் தான் வந்து மெயினாக வந்து தே வில் பி யூஸிங் கிரியேட் ஏ மாடல் வித் திஸ். ஸோ நம்ம வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் பார்த்த மாதிரியே டிஎஃப்ஏக்கும் ஃபார்மல் டெஃபினிஷன் இருக்குது. அதுலேயும் வந்து 5 டியூபிள்ஸ், சேம் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் பார்த்தா அதே 5 டியூபிள்ஸ் தான். ஏன்னா நம்ம ஃபைனைட் ஆட்டோமேட்டாங்கிறது வந்து எய்தர் இட் இஸ் டிஎஃப்ஏ ஆர் என்எஃப்ஏ, அதுதான் இல்லையா. ஸோ இதோட டியூபிள்ஸ்லேயும் வந்து Q, சம்மேஷன், டெல், Q0, எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ Qங்கிறது நம்ம அங்கே பார்த்தோம் செட் ஆஃப் ஸ்டேட்ஸு, சம்மேஷனுங்கிறது செட் ஆஃப் இன்புட்ஸ், டெல்லுங்கிறது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து கரண்ட் ஸ்டேட்லேருந்து இன்புட்டை ரீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட்க்கு மூவ் ஆகும். Q0 இனிஷியல் ஸ்டேட் ஆர் ஸ்டார்டிங் ஸ்டேட், எஃப்ங்கிறது ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து ஃபார்மல் டெஃபினிஷன் ஆஃப் டிஎஃப்ஏ. இப்போ வந்து டிஎஃப்ஏ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் திஸ். இந்த இதை வந்து நீங்கள் அழகாக எழுதலாம். அடுத்து டிஎஃப்ஏவோட ரெப்ரசன்டேஷனும் நம்ம ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் பார்த்த ரெப்ரசன்டேஷன் மாதிரியே தான். இட் இஸ் அ டைகிராஃப். டைகிராஃப்னா என்ன,
அந்த டைரக்டட் கிராஃப் நம்மளோட ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு அது வந்து டைரக்டடில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டைகிராஃப். ஸோ இது வந்து இதில் ஸ்டேட்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டேட்ஸ் படித்தோம் இல்லையா, செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? வெர்டிசஸ். இந்த வெர்டிசஸ். நெக்ஸ்ட்டு இன்புட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஆர்க் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ஆர்க். இனிஷியல் ஸ்டேட் வந்து ஆரோ, ஃபைனல் ஸ்டேட்ஸ் வந்து டபுள் சர்க்கிள். ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ. ஓகே, தேங்க்யூ.